ட்ரைசப் ஒரு கொட்டை திருக்கி விட்டாச்சு. செம்ம தீயாக இருந்துச்சுங்க. முடிச்சே விட்டாச்சு ட்ரைசப்ஸை. இன்றைக்கி டே ஒன்றுங்க பல்கிங்கில். வாட்டருக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் 1 kg சிக்கன். சிக்கன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறது சிக்கன், எக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அதே தான். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. என் ஃபேவரெட்டு நல்லா சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்ஜில். சரி, ஓகே, சிக்கன் வாஷ் பண்ணியாச்சு. நம்ம சிக்கன் செய்வோம். சிக்கன் செய்யறதுக்கான எல்லா பொருட்களும் நம்ம அந்த பக்கால் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து ராவாக தான் போட்டோம். நம்ம ஆயிலெல்லாம் எதுவும் இது பண்ணல. ஏன்னா ஆயில் இல்லாமல் தான் சமைக்க போகிறோம். நல்லா ஒரு லைட்டாக கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் லைட்டாக தூவி விட்டுட்டு, ரொம்ப போடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் லைட்டாக அப்படியே போட்டுட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாவும் லைட்டாக அப்படியே பறக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பெப்பர் அதுவும் லைட்டாக போட்டுட்டு, லைட்டாக ஒரு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டாச்சு. எல்லாம் போட்டுட்டு உப்பு மறந்துட்டுங்க. உப்பு வந்து நம்ம அதிகமாக சேர்க்க மாட்டோம். அதனால் லைட்டாக மட்டும் தூவி விட்டாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு, அடுத்து ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கான மீல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெட் பனானா 2ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை 1ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி 1ங்க. 2யும் நீட்டாக எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் வந்தாச்சான்னு பார்த்தா பரவாயில்ல, நல்லாவே வந்திருந்தது. டேஸ்ட்டும் ஓகேவாக தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் எல்லாமே இது ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பனானா இதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. ரெட் பனானா இது எல்லாமே ஸ்வீட்டு தாங்க, நல்லாயிருக்கும். நம்ம வந்து சுகர் கட்டில் இருக்கோம், இருந்தாலும் இது வந்து ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். சுகருக்கான நம்ம தேவையே இல்லைங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக வந்து சாப்பிட போகிறோம். ரெட் பனானா எல்லாம் நீட்டாக சாப்பிட்டு, அதுக்கப்புறம் எக்கு வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டுங்க எக்குங்க. ஒரு 5 எக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகலான்னா ஜிம் பேக் எடுத்துங்க. ஜிம் பேக் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போய் வெயிட் செக் பண்ணி பார்த்தா 66ங்க. 66 வெயிட் இருக்கும். நம்ம 65லேருந்து 66 வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கை வச்சுட்டு நம்ம ட்ரைபாட் எடுத்தாச்சு. ட்ரைபாட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எதுக்கு ட்ரைபாட் வச்சுருக்கோம்னா, வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரைபாட் யூஸ் பண்ணுறாங்க. போயிட்டு வார்ம் அப் நல்லா நீட்டாக வார்ம் அப் பண்ணிட்டு, நம்ம வந்து இன்றைக்கி புஷ் டேங்கும்போது முதல்ல செஸ்ட்டை போட்டோம். செஸ்ட்டை நல்லா தீயாக இருந்துச்சுங்க. செம்ம ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் அதே ஃபயரோட ஷோல்டர் போட்டேங்க. ஷோல்டர் போட்டு நல்லா தீயாக இருந்துச்சு. ஷோல்டர் முடிச்சோன்னா நம்ம ஃபேவரட் எக்ஸசைஸ் ட்ரைசப்ஸுங்க. ட்ரைசப்ஸில் பார்த்தீங்கன்னா புஷ் டவுன் செம்ம ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ் இதுதான். புஷ் டவுன் போட்டு ட்ரைசப்ஸ் எக்ஸ்டென்ஷன் அதுவும் செம்ம பீயாக நம்ம வந்து சூப்பராக போட்டாச்சு. இந்த ஒர்க் அவுட்லேயே எனக்கு வந்து ட்ரைசப்ஸ் தான் நான் ரொம்ப அடிக்குங்க. ட்ரைசப்ஸ் செம்ம தீயாக ட்ரைசப்ஸை முடிச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனும் எக்கும் பரவாயில்லைங்க. சிக்கன் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஃபிட்னஸ் கண்டென்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ வருங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி சப்போர்ட்